அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 1/12/2025 விசுவாவசு வருடம் கார்த்திகை மாதம் 15ஆம் நாள் திங்கட்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 1:45 முதல் 2:45 வரை, மாலை 7:30 முதல் 8:30 மணி வரை. ராகு காலம் 7:30 முதல் 9 மணி வரை. குளிகை 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் 10:30 முதல் 12 மணி வரை. இன்று பூரம் மற்றும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 6:15 விருச்சக லக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் அந்த தொழில் எந்த நேரத்தில் தொடங்கணும், எப்படி தொடங்கணும், இந்த நேரத்தில் நமக்கு நல்லது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்திலே நீங்கள் இருக்கீங்களா? முதலீடு செய்வதால் ஒரு பயம் ஏற்படுதா? இங்கே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்களுக்கு சரியான வாய்ப்புகள் எப்போ இருக்கிறது, உங்களுக்கு சரியான நேரம் இருக்கிறதா, உங்களுடைய இப்போ காலகட்டம் என்னென்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிற எல்லா தகவல்களும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சி பாதையில் தடைகள் காணப்படலாம். என்றாலும் உங்களுடைய அர்ப்பணிப்பு மற்றும் பொறுமையான அணுகுமுறை மூலமாக சவால்களை எதிர்கொண்டு வெற்றி காண்பீர்கள். பணியை பொறுத்தவரை வேலை தொடர்பான பயணம் காணப்படுகிறது. விரும்பத்தகாத சூழ்நிலை ஏற்படும் என்பதால் பயணத்தின் போது கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். குடும்பத்தை பொறுத்தவரை அமைதியாகவும் சுமூகமாகவும் இருப்பதன் மூலமாக உறவின் நல்லிணக்கத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியும். உங்களுடைய மனநிலையில் மாற்றம் வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு செலவு இரண்டும் இணைந்து காணப்படும். நீங்கள் உங்களுடைய சம்பாத்தியத்தை அனுபவிக்கக்கூடிய நிலையில் இருக்க மாட்டீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பதட்டமாக காணப்படுவீர்கள். அதிக பதட்டத்தை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது. ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு நம்பிக்கையான எண்ணங்களை வளர்க்க வேண்டும். இதனால் உற்சாகமான மனநிலையும் நலமும் காணப்படும். இன்று உங்களுடைய லட்சியங்களை அடைய திறமைகளை நிரூபிக்க முயற்சி எடுக்க வேண்டும். பணியை பொறுத்தவரை குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க இயலாது. பணிகளை பொறுமையாக மேற்கொள்ள வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள். உறவின் நல்லிணக்கம் பாதிக்கப்படலாம். அத்தகைய உணர்வுகளுக்கு இடம் அளிக்க வேண்டாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை பண இழப்பு காணப்படுகிறது. பணத்தை விழிப்போடு பாதுகாக்க வேண்டும். பணத்தை விவேகத்தோடு கையாள்வது சிறந்த பலனை கொடுக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அதிக பதட்டம் காரணமாக தலைவலி ஏற்பட வாய்ப்புள்ளது. அமைதியான அணுகுமுறையை பராமரிப்பதன் மூலமாக ஆரோக்கியமாக இருக்கலாம். மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு செயல்களை பொறுமையோடு கையாள வேண்டியது அவசியம். இன்று இலக்குகளை அடைவதில் சற்று தாமதம் காணப்படலாம். பணியை பொறுத்தவரை முன்னேற்றகரமான பலன்களுக்கு இன்று சாத்தியமில்லை. அதிக பணிகளை திட்டமிட்டு அதன்படி கையாள வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை கவனமற்ற பேச்சு காரணமாக துணையுடனான உறவில் நல்லிணக்கம் பாதிக்கப்படலாம். சகஜமான அணுகுமுறை உங்களுக்கு நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று கூடுதல் செலவுகள் காணப்படலாம். வளர்ச்சி திருப்திகரமானதாக இருக்காது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் திருப்திகரமான ஆரோக்கியமாக இருக்காது. நீங்கள் தொடைவலியால் பாதிக்கப்பட நேரிடலாம். கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சவால்களை கையாள வேண்டிய நாளாக அமையலாம். உறுதி மேற்கொண்டால் போராட்டங்களை சமாளிக்கலாம். உற்சாகமாக இருக்கலாம். புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி மேற்கொள்வது மிகவும் நல்லது. பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சற்றே தாமதம் இன்று ஏற்படலாம். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு செயலிலும் திட்டமிட்டு மேற்கொள்ள வேண்டியது மிகவும் நல்லது. இது உங்களுக்கு சிறப்பாக பணியாற்ற உதவும். குடும்பத்தை பொறுத்தவரை எந்த விஷயத்தையும் தீவிரமாக எடுத்துக்கொள்வீர்கள். இது உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கலாம். துணையுடனான நகைச்சுவை அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டியது மிகவும் நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்பற்றாக்குறை இன்று உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். பொறுப்புகளை சந்திப்பதை கடினமாக உணர்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் ஒவ்வாமை காரணமாக சளி இருமல் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது. குளிர்ச்சியான உணவு வகைகள் உட்கொள்வதை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது. சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் மற்றும் உற்சாகம் காரணமாக இன்று முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்கும். அனைத்து விதத்திலும் செழிப்பான நாளாக அமைகிறது.
பணியை பொறுத்தவரை புதிய வேலை வாய்ப்புகள் காணப்படலாம். இன்று நீங்கள் பணிகளை விரும்பி செய்வீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் அன்பான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள். இருவரும் வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும். ஸ்திரத்தன்மை காணப்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். உங்களிடம் காணப்படக்கூடிய மகிழ்ச்சி காரணமாக நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள். கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். சாதகமான நாளாகவே இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது. நீங்கள் ஆற்றலுடனும் உற்சாகமான மனநிலையுடனும் இருப்பீர்கள். முக்கியமான முடிவுகள் எடுக்க உகந்த நாள். இன்று பணியை பொறுத்தவரை பணியின் மூலமாக வெற்றிகரமான பலன்கள் கிடைக்கும். கடினமான பணிகளையும் எளிதாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் பழகும்போது நீங்கள் அமைதியாக பழக வேண்டும். நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்த இந்த போக்கு மிகவும் அவசியம். நிதி நிலைமையை பொறுத்தவரை மகிழ்ச்சிகரமானதாக காணப்படுகிறது. புதிய முதலீடுகளில் பங்கு கொள்ள இன்று நீங்கள் திட்டமிடலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள். துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமைகிறது. அனைத்து விதத்திலும் சிறப்பான நாளாகவும் முயற்சியில் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாகவும் அமைகிறது. பணியை பொறுத்தவரை உங்களுடைய செயல்திறன் பாராட்டை பெறக்கூடிய நாளாக இருக்கலாம். தரமான பணிகளை வழங்கக்கூடிய நாளாக இருக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையில் பதவி உயர்வுக்கான சாத்தியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்லுறவை பராமரிப்பீர்கள். அன்பான அணுகுமுறை மூலமாக துணையை மகிழ்ச்சிப்படுத்துவீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி சிறப்பானதாக இருக்கும். பயனுள்ள வகையில் பணத்தை செலவு செய்வதை திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய சிறந்த ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் கட்டுப்பாடற்ற சூழ்நிலை காணப்படலாம். இன்றைய நாள் சவால்களை திறமையாக கையாள அறிவார்ந்த திட்டமிடுதலும் உறுதியான போக்கும் தேவைப்படுகிறது. பணியை பொறுத்தவரை பணிகள் அதிகமாக காணப்படலாம். பணி சம்பந்தப்பட்ட பதட்டம் இன்று காணப்படலாம். குடும்பத்தை பொறுத்தவரை இருவருக்கும் இடையே நிலவக்கூடிய கருத்து வேறுபாடு காரணமாக மகிழ்ச்சியான தருணங்களை கழிக்க இயலாது. நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சிறிது கவலை அளிக்கக்கூடியதாக இருப்பீர்கள். பணப்புழக்கம் குறைந்து காணப்படும். இதுவே அதற்கு காரணமாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் அமைதியையும் அசௌகரியத்தையும் உணர்வீர்கள். ஆரோக்கியத்தில் இன்று அதிக கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் நல்லது. தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய மனதில் அவநம்பிக்கை உணர்வு ஏற்படலாம். இதனை நீங்கள் தவிர்க்க வேண்டும். நீங்கள் அதிகப்படியான சுமையை சுமப்பது போல உணர்வீர்கள். இது கற்பனையே. இன்று பணியை பொறுத்தவரை சாதகமான பலன்கள் பெற கவனமாக பணியாற்ற வேண்டும். எதிலுமே முழுமையான திட்டமிடல் அவசியம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டியது அவசியம். ஆரோக்கியமான உறவை இதனால் பராமரிக்கலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை செலவுகள் அதிகமாக காணப்படும். இழப்பை தவிர்க்க நீங்கள் திட்டமிட்டு செலவு செய்ய வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண் எரிச்சல், முதுகு வலி, கால் வலி போன்று உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பாக இன்றைய நாள் அமையலாம். எனவே நீங்கள் உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டியது சிறப்பு. மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் தேவையற்ற மனக்குழப்பம் ஏற்படும் நாளாக இந்த குழப்பம் உங்களுக்கு பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கலாம். பணியை பொறுத்தவரை அதிகப்படியான வேலைகள் உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். பணியிடத்தில் தவறுகளை தவிர்க்க முறையாக திட்டமிடல் அவசியம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் பதட்டமான மனநிலையை வெளிப்படுத்துவீர்கள். இது உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும் வகையில் அமையலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் போதுமானதாக இருக்காது. பண தேவைகளை பூர்த்தி செய்வதை கடினமாக உணர்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் காரணமாக தலைவலி ஏற்படுவதற்கான நாளாக இன்றைய நாள் அமையலாம். கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய முயற்சியில் வெற்றி பெறுவதற்கும் விருப்பங்கள் நிறைவேறுவதற்கும் சாதகமான நாளாக அமைகிறது. பணியை பொறுத்தவரை தனிப்பட்ட திறமை காரணமாக செயல்திறன் உங்களுக்கு எடுத்துக்காட்டாக அமையும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்பான அணுகுமுறையை பகிர்ந்து கொள்வீர்கள். இதனால் துணையோடு நல்ல பிணைப்பு வளரும். நிதி நிலைமையை பொறுத்தவரை கையில் உபரி பணம் காணப்படலாம். எதிர்பாராத வகையில் பண வரவு காணப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கிய பிரச்சனை எதுவும் காணப்படாது. நீங்கள் முழு ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள். மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய லட்சியங்கள் பூர்த்தி அடைந்து மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது. இன்று உங்களுடைய அணுகுமுறையில் தன்னம்பிக்கையும் நகைச்சுவை உணர்வும் வெளிப்படுத்தக்கூடிய நாளாக அமைகிறது. பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் திருப்தி காணப்படும் நாளாகவும் மேல் அதிகாரிகள் உங்களுக்கு சிறந்த பாராட்டு கொடுக்கக்கூடிய நாளாகவும் அமைகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை துணையோடு இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வீர்கள். பரஸ்பர அன்பு காணப்படும்.
நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும். பண வரவிற்கான அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நேர்மறையான மனநிலை உங்களுடைய ஆரோக்கியத்தை சிறப்பாக வைத்திருக்கும் நாளாக இன்றைய நாள் அமைகிறது. என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் அமைஞ்சிருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.